இப்படி ஒரு படம் பண்ணலாம்னு தோணுனதும் கமலஹாசன் போனது அவரோட குருநாதர் திரு கே பாலச்சந்தர் கிட்ட தான். கமலஹாசன் இந்த ஐடியாவை சொன்னதும், உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, பிசிக்கலாவும் சரி டெக்னிக்கலாவும் சரி, அது பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, என்னாலலாம் முடியாது, வேணும்னா உன் ஆசைக்காக புன்னகை மன்னன்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன், அதுல பண்ணிக்கோன்னு சொல்ல புன்னகை மன்னன் படத்துல கமல் பண்ணதுதான் இந்த ஷாட். கமல் கேட்டான், அவன் ஆசைக்கு நான் பண்ண வச்சுட்டேன், அதோட முடிஞ்சிடும்னு கே பாலச்சந்தர் நினைச்சாரு. ஆனா கமல்ஹாசன் அத ஆசையை நிறைவேற்றிக்கிற வாய்ப்பா பார்க்கல, அந்த ட்வார்ஃப் கேரக்டரை வச்சு ஒரு முழு படம் பண்றதுக்கான ரிஹர்சலா தான் பார்த்தாரு. மறுபடியும் கே பாலச்சந்தர் கிட்ட சொன்னா பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்ச கமலஹாசன் இந்த ஐடியாவை இயக்குனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் கிட்ட சொல்ல அவர் எக்ஸைட் ஆகி பண்ணிடலாம்னு முடிவெடுத்து களத்துல இறங்குறாங்க. கமலஹாசனும் அங்க இங்கன்னு போய் 1.5 வருஷம் குள்ள கேரக்டரை எப்படி டெக்னிக்கலா ஸ்கிரீன்ல கொண்டு வரணும்னு கத்துக்கிறாரு.